அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா மற்ற பிற அரபு நாடுகளில் நடைபெறும் தீவிர செக்கிங், 14,000 பேர் கைது, 14,600 பேர் நாடு கடத்தல். வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இனிவரும் காலங்களில் மாதம் ஒழிக்கப்படும் அபாய ஒலி. குவைத்தின் பாதுகாப்பு அதிகாரி வெளியிட்ட முக்கிய தகவல். அடுத்து வீட்டு டிரைவரை தீர்த்து கட்டிய குவைத்தி குடிமகனுக்கு ஆயுள் தண்டனை. அடுத்து பொது இடத்தில் குப்பை கூட்டினால் 500 முதல் 5000 குவைத் தினார் வரை அபராதம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் பொது இடங்களில் குப்பைகளை வீசி செல்பவர்களை குவைத்துடைய பலத்தையா எச்சரித்துள்ளது. குறிப்பாக வாகனத்தில் செல்லும் போது குப்பைகளை சாலையில் வீசுவது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படும் விதமாக பீச்சில் குப்பைகளை வீசுவது, இது போன்ற செயல்களை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் பலதியா எச்சரித்துள்ளது. மேலும் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 500 முதல் 5000 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என முனிசிபல் கவுன்சில் ஆலியா அல் ஃபர்சி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த தகவல். குவைத்தில் நேற்று காலை சரியாக 10 மணி அளவில் சைரன் ஒலிக்கப்பட்டது. இந்த சைரன் எச்சரிக்கை எதற்காக ஒலிக்கப்படுவது என்றால், குவைத்திற்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுவதாக இருந்தால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை அலர்ட் செய்வதற்காக இந்த எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்படும். நேற்று ஒலிக்கப்பட்ட இந்த சைரன் பரிசோதனைக்காக மட்டுமே ஒலிக்கப்பட்டது என்று சிவில் பாதுகாப்பு பொது இயக்குனர் கர்னல் துர்கி அல் ஹஜ்ரி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இந்த எச்சரிக்கை சைரனானது இனிவரும் காலங்களில் மாதம் அதாவது மாதத்தின் முதலாக வரும் வெள்ளி அல்லது சனிக்கிழமை ஒலிக்கப்படும் என கர்னல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பார்க்குற நம்பாளுங்க யாரெல்லாம் நேற்று ஒலிக்கப்பட்ட சைரன் சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கப்பட்டது என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல். ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், ஒமான், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் இப்போ அதிரடியான தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் அதிகமான செக்கிங் நடைபெற்று வருகிறது. சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 14,600க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை சவுதி அரேபியா அரசு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தியுள்ளது. நாடு கடத்தப்பட்ட 14,600 பேரும் மீண்டும் சவுதி அரேபியா நுழைய முடியாது. சவுதி அரேபியா மட்டும் கிடையாதுங்க, குவைத், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஒமன் போன்ற எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் ஒர்க் விசா, டூரிஸ்ட் விசா, விசிட் விசா இப்படி எந்த ஒரு விசாவிலும் நுழைய முடியாது. அதுபோல 18,000 பேர் வெவ்வேறு கூட்டங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குவைத்தில் குற்றம் செய்து பிடிபட்டு நாடு கடத்தப்பட்டால் சவுதி அரேபியா, குவைத், கத்தாருக்கு வேலைக்கு போகலாம் என்ற ஒரு வழி இருந்தது. ஆனால் எப்போ இந்த பயோமெட்ரிக் அனைவரும் எடுக்கணும் என்ற சட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா குவைத்திலிருந்து குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்ட நபர்கள் மீண்டும் எந்த ஒரு ஜிசிசி நாடுகளுக்கும் வேலைக்கு மாயக் தர்ரோ போகவே முடியாதுங்க. அதனால குவைத், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற அரபு நாடுகளில் உள்ள நம்பாளுங்க அந்தந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே நாம அரபு நாடுகளில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அடுத்த தகவல். குவைத்தின் சாததுல்லா ஏரியாவில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குங்க. குவைத் அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி தன் வீட்டில் பணிபுரிந்து வந்த ஹவுஸ் டிரைவரை ஒரு குவைத்தி குடிமகன் தீர்த்து கட்டி அம்கராவிற்கு கொண்டு சென்று அங்கிருக்கும் குப்பை கிடங்கில் புதைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வந்த வழக்கில் குவைத்துடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது என உறுதியானதால் நீதிமன்றம் குவைத்தி குடிமகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. எதற்காக குவைத்தி குடிமகன் இவ்வாறு செய்தான் என்ற தகவல் அரப் பத்திரிகையில் வெளியாகவில்லை. ஆனால் குவைத்துடைய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் குற்றம் செய்து பிடிபட்டால் அது யாராக இருந்தாலும் சரி, குவைத்தியோ அஜ்னபியோ குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்து வருகிறது. அடுத்தோம் ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 22,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 26,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 36 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 41 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 293 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 998 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 243 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 405 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.